ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா சால மீன் குழம்பு. இன்னைக்கு சிக்கனோ மட்டனோ எதுவுமே எடுக்கலைங்க. காலையிலே மீன்காரங்க வந்தாங்க. ஓகே மீன் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. அவங்களே சூப்பராக க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. நம்ம குழம்பு வைக்கிற வேலை மட்டும்தான். ஒரு கடாய் எடுத்துப்போம். அதில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சிருந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துப்போம். அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். மீன் குழம்புக்கெலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேருங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இல்லை, ஸோ நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கி விட்டுப்போம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வதங்கி வந்துடும். அப்புறமா நான் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் அப்புறமா வெள்ளைப்பூடி இது ரெண்டையும் இடித்து நல்லா சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுல பாதி அளவு எடுத்து அது தனியாக நல்லா அரைச்சி சேர்த்துப்போம். குழம்பு நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறமா மீன் குழம்பு பொடி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நாம் கொஞ்சமாக எடுத்தோம்ல தக்காளி வெங்காயம், அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி குழம்போடு சேர்த்துப்போம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர லெவலில் தான் நாம் கடைசியாக தான் மீனை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா மீன் நல்லா அதாவது பிரிஞ்சு போயிடும். ஸோ லாஸ்ட்டாக சேர்த்துப்போம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த லெவலில் நாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம். இது 1 கிலோ அளவு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நாம் கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டு மிச்சத்தை பொரிக்க தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. அப்புறமா நம்மக்கிட்ட இப்போ கொத்தமல்லி இல்லை, ஸோ நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலை மட்டும் போட்டு குழம்ப ஃபினிஷ் பண்ணிப்போம். டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. சால மீன் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அப்புறமா லாஸ்ட்டு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மீன்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உப்பு மிளகாய் பொடி எல்லாமே சேர்த்து லெமன்லாம் போட்டு நல்லபடியாக பொரித்து டுடே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. தேங்க்யூ.